அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ராஜஸ்தான்ல மூடுமுட்டி மோடி அவர்கள் பேசிய இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு என்பது இன்றைக்கு 17,400 கம்ப்ளைண்ட் தேர்தல் ஆணையத்திற்கு இன்று வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னாக்கா பதிவாயிருக்கிறது. அதுல 16 விதிமீறல்கள் கொண்ட ஆவணங்களை எதிர்க்கட்சியினர் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இவர் இப்படியான வெறுப்பு பேச்சுக்களை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே வருகிறார். அப்ப தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவினுடைய ஒரு பானையாக விளங்குகிறது. ஏன்னா திடீர்னு நைட்டோட நைட்டா நான் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அதிகாரி அங்கிருந்து விலகுறாருன்னா, இங்க இருந்த தேர்தல் அதிகாரியாக இந்த பதவியிலிருந்து நான் விலகுறேங்கிறார். ஏன்னு சொன்னாக்க தேர்தல் ஆணையம் என்பது இவர்களுடைய ஆணைப்படி இயங்குகிறதா என்ற ஒரு சந்தேகமும் ஏற்படுகிறது. ஏன்னா இவங்க தான் ஆணையிடணும். இதற்கு முன்னாடி 1980களில் பால் தாக்கரே சிவசேனா கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு பால் தாக்கரே பிரச்சாரம் செய்யும் போது ஹிந்துக்கள் ஓட்டு ஹிந்துக்கள் தான் போடணும் என்று சொன்னதுக்கு கபிலாயி 6 வருடம் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு முதற்கொண்டு தடையாக இருந்தது. ஆனா இன்றைய நிலைமை பாஜகவிற்கு பயப்படுகிறார்கள். அப்படியான ஒரு சூழல் தான் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆகையால் ஆனா இன்றைக்கு பல கட்சியினுடைய அழுத்தம், பல பேருடைய அந்த கம்ப்ளைண்ட் போய் மெயில் அனுப்பியிருக்கிறாங்க, போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, தாங்க முடியல. இப்படியாக இருக்கும்போது திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு மோடி அவர்கள் ஆஜராகி இதற்கு விளக்கம் தர வேண்டும் என்று இப்பொழுதுதான் தேர்தல் ஆணையத்திற்கு கொஞ்சம் ஒரு உசார் வந்திருக்கு. ஏன்னாக்கா அழுத்தம் கடுமையாக இருக்குது, அழுத்தத்தினுடைய விளைவுதான். அப்ப அன்றைக்கு பால் தாக்கரே மேல் எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கை உடனே இன்றைக்கு எடுத்திருக்கணுமா இல்லையா? அழுத்தம் வந்த பிறகு, அனைவரும் மெயில் அனுப்பிய பிறகு இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அதற்கு பிறகு என்ன செய்யறார் மோடி? இன்னொரு இடத்துல போய் வெக்கம் இல்லாம நாக்கு கூசாம அங்க நாதாரித்தனமாக இஸ்லாமியர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, அலிகார்ல தேர்தல் பிரச்சாரத்துல போய் பேசுறாரு, இஸ்லாமியர்களை உங்களுக்காகத்தான் நான் பணியாற்ற இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. அப்ப அங்க போய் அப்படி பேசுறாரு. இன்னைக்கு எதிர்ப்புகளும் இது போன்ற வழக்குகளும் அதிகமாக வந்த உடனே ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணலன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னு நம்ம கேள்வியெல்லாம் அனுப்பியிருந்தோம். இப்படி எல்லா மீடியாக்களும் எல்லா யூடியூபர்களும் அனைத்து செய்திகளும் பத்திரிகைகளும் இவருக்கு எதிராக கண்ணை கொட்டி கொண்டுள்ள, இதற்கு முன்னாடி கண்ணை கட்டி கொண்டிருந்தார்கள், இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இப்பதான் தேர்தல் ஆணையத்துக்கு உசுரே வருது. ஏற்கனவே நம்ம மையத்தா கிடக்குது ஜனாசாவான்னு கேட்டிருந்தோம். அப்ப இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு உண்மையிலே உசுறு உடனே என்ன செய்யணும், நீங்க விளக்கம் தரணும். இல்லைனாக்கா இங்க இப்ப உங்க விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, எதிர்கட்சிகள் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு கைப்பாவையாக விளங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வந்த உடனே வேற வழி இல்லை. ஏன்னா விளக்கம் கேட்டு அவங்க முறையாக நடவடிக்கை எடுக்கணும். விளக்கம் கேட்கிறாங்க, விளக்கம் கேட்டுட்டு இவர் கொடுத்த விளக்கம் எங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது, போதுமானதாக இருக்கிறது, அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, இவர் இந்த அர்த்தத்தில் தான் சொன்னார். மன்மோகன் சிங் என்ன அர்த்தத்துல சொன்னாரு அந்த அர்த்தத்துல சொல்லணும்ல. மன்மோகன் சிங் அனைத்து மக்களுக்கும் சேர்த்துத்தான் சொன்னாரு, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொல்லல. பிற்படுத்தப்பட்ட கீழ் ஜாதி என்று நீங்கள் கருதக்கூடிய, தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து தான் அவர் சொன்னாரு. இந்துக்கள் சொத்தை பிடுங்கி இந்துக்கள் தாலி அறுத்து அப்படியா பேசினாரு? இன்றைக்கு முகநூல்ல நீங்க பாருங்க, என் தாலியை களவாண்டுட்டு போய் அந்த வீட்டுல உள்ள காசை ஆட்டையை போட்டுட்டு போய் மோடி வெளியில ஓடி போயிட்டாருன்னு சொல்லி யசோதம்மா சொல்றாங்களா இல்லையா, மோடியினுடைய மனைவி, அந்த போட்டோ எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தாலியினுடைய அருமை பத்தி இவருக்கு என்ன தெரியும்னு சொல்லி. இந்து சொந்தங்களை இவர் எப்படி இந்து பெண்களுடைய தாலியை பத்தி பேச போனுச்சு என்று சொல்லி அவர்களே சொல்கிறார்கள். இவர்கள் மாத்திரமா சொல்கிறார்கள், உலக பத்திரிகைகள் எல்லாமே இவரை பத்தி இன்றைக்கு பேசுது. யூகே கார்டியன் இதழ் சொல்கிறது, இந்திய ஜனநாயகத்துக்கு குறிவைத்து விட்டார்கள், இவர்கள் எப்படி தேர்தலில் வெற்றி அடையன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இந்திய ஜனநாயகத்துக்கு குறிவைத்து விட்டார்கள் என்று சொல்லி யூகே கார்டியன் சொல்கிறது. பினான்சியல் டைம் நியூஸ் சொல்கிறது, பிஜேபி தான் இருக்கிறதுலேயே மிக கொடூரமான அரசு என்று சொல்லி இந்த பத்திரிகை சொல்கிறது. அதே போன்று ஆஸ்திரேலியன் ரிசர்ச் கவுன்சில் சொல்கிறது, பேச்சுரிமையும் இல்லை, ஜனநாயகமும் இல்லை,
அப்புறம் எப்படி தேர்தல் நேர்மையாக நடக்கும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதே போன்று டைம் மேகசின் சொல்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய அவமானம் இந்த தேர்தல் தான். அதே போன்று பூபர்க் ஊடகம் சொல்கிறது இந்தியாவில் நடத்தக்கூடிய இந்த தேர்தல் இருக்கிறத அதுல பயன்படுத்தக்கூடிய இவிஎம் மிஷின் இருக்குதுல இதுல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று சொல்கிறது. 22 ஆண்டுகளாக டெல்லியில இருந்த பிரான்ஸ் பத்திரிகை ஊடகவியலாளரையும் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. நீங்க இனிமே இங்க இருக்கிறதுக்கு லாயக்கு இல்ல. அதே போன்று ஆஸ்திரேலியன் நியூஸ் அவங்களையும் திரும்ப அனுப்பிட்டாங்க. அப்ப இவங்களெல்லாம் ஏன் அனுப்புறாங்கன்னா இவங்கெல்லாம் இன்றைக்கு வந்து ஆதாரங்களை திரட்டி எடுத்து வைத்துக் கொண்டு இங்க நடக்கக்கூடிய அநியாயங்களையும் திரட்டி எடுத்து வைத்துக் கொண்டு மக்கள்கிட்ட போட்டு உடைக்கவும் அவங்க ஒரு ஃபைல் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணவும் இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா ஆஹா நம்ம நாட்டில் உள்ள உண்மையை போட்டு உடைக்கிறாங்களே, அப்போ உங்களுக்கு விசா கிடையாது, நீங்க இங்க வரக்கூடாது. அப்ப வெளி ஊடகங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து கொண்டு இங்கே ஆய்வு செய்து கருத்தை சொல்கிறார்கள். அதை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நம்ம சொன்னது பூராமே வெளிநாட்டு ஊடகங்கள் உள்ள தங்கி சர்வே எடுப்பாங்கல்ல, உளவு பார்ப்பாங்கல்ல, அவங்களும் உண்மையில போட்டு உடைக்கிறாங்க. அப்ப 22 வருடங்களாக ஒருத்தர் இங்க இருக்கிறாரு டெல்லியில இருந்து இவங்களை பத்தி நல்ல கருத்தா சொன்னா அவங்கள வச்சுக்கிடுவாங்க. இவங்களை பத்தி உண்மையை சொன்னா இவங்க செய்யக்கூடிய பொய்களையும் புரட்டுகளையும் இது போன்ற காரியங்களை அம்பலப்படுத்தினால் உங்களுக்கு விசா கேன்சல், நீங்க இந்த நாட்டில் இருக்க முடியாது. அப்ப இஸ்லாமியர்களை எப்படி விரட்டுறாங்க, நீங்க வந்து சிஏ மூலமாக உங்களை இந்த நாட்டை விட்டு துரத்தும்னு சொல்றாங்கல்ல. அப்ப இவருடைய சித்தாந்தத்தை இஸ்லாம் உடைக்கிறது. அதனால நீங்க நாட்டை விட்டு வெளியே போங்க, இங்க இருந்தா இந்துக்கள் புறாம இஸ்லாமியர்களா மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. பியூ என்ற ஒரு ஆய்வு நிறுவனம் சொன்னதா இல்லையா, 2050 4 பேருக்கு ஒரு ஆள் அப்படிங்கிற கணக்குல இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, அதிகமாயிருவாங்க. இந்தியாவுல அள்ளு கலட்டுது, வகுத்த கலக்குது. அப்ப நம்ம இந்த நாடுன்னு அறிவிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவன் ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு ஏகப்பட்ட நாடு இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு நாடு இருக்கு, நமக்கு வேற நாடு கிடையாது, இந்த நாடு தான் நாடுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம நாதியற்றவர்களாக நாளைக்கு யூதர் மாதிரி போயிடுவோமே என்று சொல்லி இவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னாக்க சித்தாந்த சரியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வளருமா இல்லையா. 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மதம்னு அவங்க சொல்லிக்கிறாங்க அந்த வரலாறு படி. ஆனா இஸ்லாம் 1400 ஆண்டுகள் தான் வந்து ஆச்சு. வரலாறு படி முதல் மார்க்கம் இஸ்லாம் தான், ஆதம் நபி தான். வரலாறு படி 4000 வருஷம் ஆச்சு, இன்னும் வளரல. சித்தாந்தம் சரியில்லை. அப்படி இருக்கும்போது அங்கே ஓட்டையா இருந்தா ஓட்டை இருந்து தண்ணி ஒழுது இங்க உள்ள இடத்துக்கு வரத்தானே செய்யும். அப்ப இதுதான் இவருடைய நிலைமையா இருக்கிறது. உலக அரங்கில் அசிங்கத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் மோடி. இங்க உள்ளூர் உள்ள ஊடகங்களும் வேறு வழி இல்லை, ஏற்கனவே ஊழையிட்டு கொண்டிருந்தார்கள், இப்போ ஊழையிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா உண்மையை போட்டு வெளி ஊடகங்கள் உடைத்து கொண்டிருக்கும் போது நம்ம மட்டும் பொய்ய சொன்னோம்னாக்கா நாளைக்கு வந்து நம்ம பத்திரிக்கை ஓடாது, நம்ம பத்திரிக்கை சேல்ஸ் ஆகாது, நம்ம சம்பாதிக்க முடியாது. அப்படிங்கிற கட்டத்திற்கு இன்றைக்கு தள்ளிவிட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை தெரியும், தேர்தல் ஆணையம் மோடியை அழைத்திருக்கிறார்கள், மோடியை விளக்கம் கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள். அந்த விளக்கத்தை அவர் என்ன கொடுத்தாலும் அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னு சொன்னாக்க அவர் திட்டமிட்டு தான் இப்படி சொல்லி இருக்கிறார். அப்ப இது மாதிரி வேற இடங்கள்ல பேசியிருக்கிறாரா இல்லையா, இப்ப பல்ட்டி அடிக்கிறார். ஊடுருவிகள் இஸ்லாமியர்கள்னு முன்னாடி சொல்லிவிட்டு இப்ப எதிர்ப்புகள் அதிகமானவன உங்களுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கிறேன் எப்படிலாம் புருடா விடுறாரு பாருங்க. அப்புறம் பார்த்தா அவர் சொல்றாங்க ஹஜ் பெண்கள் செய்யறாங்கல்ல, அதுக்கு நான் தான் மானியம் கொடுத்தேன், நான் தான் தனியா போறதுக்கு அனுமதிச்சேன், பெண்களுக்கு உள்ள எல்லா என்னமோ இவங்க கொடுத்த மாதிரி அந்த நாடு ஆல்ரெடி அறிவிச்சிருச்சு பெண்கள் தனியா வரலாம்னு சொல்லி. அரபு நாடு போட்ட சட்டம் இவங்க போட்ட சட்டம்னாலயா கிடையாது. குருவி உட்காந்து பழம்பழம் விழுந்த கதையா, அந்த நேரம் பார்த்து குருவி உட்காரும், பழம்பழம் பழுத்து விழுகிற மாதிரி இருக்கும். அந்த நேரம் பார்த்து குருவி உட்காந்த உடனே பழம்பழம் பொத்துன்னு விழுந்துருமா, நம்ம உட்காந்துதான் பழம்பழம் விழுந்துச்சுட்டு வெளியில பாக்குறதுக்கு தெரியும். அந்த மாதிரி மோடி வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்டங்களை போட்டாங்களாம், உரிமையை கொடுத்தாங்களாம். பாத்தீங்களா? அப்ப ஓட்டுக்காக, சீட்டுக்காக, நோட்டுக்காக, பட்டத்துக்காக, பதவிக்காக, இந்த நாட்டை பிடிப்பதற்காக இவர்கள் என்ன வேண்டுமானாலும் பொய்களை சொல்லுவார்கள். இவங்களுக்கு அரசியலே அதான், வேற வழி இல்லை, ஜெயிக்க முடியாது, தோக்க போறோம் என்று இன்றைக்கு தெரிந்து விட்டது. வேற வழி இல்லாம மத அரசியலை கையில் எடுத்தே ஆக வேண்டும், அப்பதான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும் என்று சொல்லி இவர்கள் கீழ் ஜாதியினர் பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்லுகிறார்களா இல்லை, இவர்கள் அப்படியே நம்ம பக்கத்தை திரும்ப பார்க்குறாங்க. இஸ்லாமியர்கள் போயிட்டு திருப்பி விட பார்க்குறாங்க. இடஒதுக்கீடை வந்து நாங்கள் ஆந்திராவில் ரத்து பண்ணிட்டோம், காங்கிரஸ் வந்து 4% இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கொடுத்துச்சு, இப்போ உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை ரத்து பண்ணிருச்சு, அப்போ வந்து முஸ்லீம்களுக்கு மாத்திரம் இடஒதுக்கீடு கொடுக்கறது தவறு என்று சொல்லி இந்த கீழ் ஜாதின்னு இவங்க சொல்றாங்களா இல்லையா, பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர்கள் இவங்க சொல்றாங்களா இல்லையா, இந்த பழங்குடியினர் மக்களையும் இந்த மக்களை நம்ம பக்கத்தை திருப்பி விடுறதுக்கு ஓட்டு வாங்கணும். ஒரு பக்கத்து இஸ்லாமியருக்கு எதிராக இன்னொரு பக்கத்து திருப்பணும்.
அப்ப எப்படியான திட்டத்தை இவர்கள் கையில் எடுக்கிறார்கள்? வேற வழியே இல்லை. சலுகைகளை சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. எங்க சாதனைகளை சொல்லி பார்த்தாங்க, என்ன அதுவும் ஒன்றும் நடக்கல. வேற வழியே இல்லை. மத அரசியலை நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணினாதான் நம்ம அந்த நாட்டில் ஜெயிக்க முடியுங்கிற கட்டத்திற்கு இப்பொழுது தள்ளப்பட்டு விட்டார்கள். ஆனால் இந்து சொந்தங்கள் உங்களை ஏற்கவில்லை. தெளிவாக இருக்கிறார்கள், நம்மை விட தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எப்படி பால் தாக்கரேக்கு 6 ஆண்டுகள் தடை வந்ததோ அதே போன்று தேர்தல் ஆணையம் இந்த மோடி மஸ்தானுக்கும் என்ன செய்ய வேண்டும்? தடை விதிக்க வேண்டும். இதை மூடி மறைக்காமல் தேர்தல் ஆணையம் யாருக்கும் பயப்படாமல் தெம்போடு திராணியோடு உறுதியோடு ஒரு உருப்படியான ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டும். இதுதான் மக்களுக்கு வரக்கூடிய தீர்வு. அப்பொழுதுதான் தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் என்பதை இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். வாஹிரதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வகுல் ஜாஅல் ஹக் வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.